ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிவிஏ ட்ரேடர்ஸ். ஸோ இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசிஎஸ் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 100% வந்து வேரியபிள் பே வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதனால் வந்து டிசிஎஸ்னோட ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட டிசிஎஸ் ஸ்டாக்லாம் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுதான் ஒரு குயிக்கான அப்டேட் ஃபார் டிசிஎஸ். நீங்கள் இது வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணலைன்னா இது பிறகு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, செகண்ட் வந்து இன்டரிம் ட்ரேட் டீல். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே போகும். ஸோ அதில் வந்து சில செக்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிடுச்சு. மொத்த செக்டர்லாம் இந்த டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றி குயிக்காக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்ன கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த இண்டஸ்ட்ரியல் டேரிஃப் ரைட்டுங்களா, இது வந்து மெயினாக வந்து இந்த வாரத்தில் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து லாஸ்ட் 1 மந்த்தாகவே இதுக்குரிய நெகோசியேஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து டீம் வந்து யூஎஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அண்ட் சைன் ஆஃப் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் தான். ஸோ யூஎஸ்லேருந்து ஒரு ஆப்பிள்ஸ், நட்ஸு, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸோ அது மாதிரி செலக்டட் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைன் ஆஃப் ஆகிடுச்சு. அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஒன்லி ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கிராப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணலை. அதை தவிர மற்ற எல்லாமே அக்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்தியா யுஎஸ் புஷ் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து ஒரு ஜென்ரிக்கான டேரிஃப் ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்க வந்து எல்லா ஆட்டோமொபைல்ஸ்க்கும் வந்து புஷ் பண்ணாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் இந்தியா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்லாப் வைஸ் கொடுங்க, வெஹிக்கிள் வைஸ் என்ன டைப்பு, என்ன கேட்டகரி, அதுக்கு வந்து என்ன ஸ்லாப்பு, டேரிஃப் ஸ்லாப் என்ன அப்படின்றத கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ஜெனியன் ரீசன்றதுனால யுஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரீஒர்க்கில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஐட்டம் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ். டைரி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஒரு கிளியரான ஒரு அக்ரிமெண்ட் ஆகலை. ஏன்னா அதில் வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நம்ம வந்து அதை அடுத்த பேஜில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்பிஐ ரிசர்ச் அனாலிசிஸ் அவங்க பண்ணதில் என்னுடைய லிங்க் வந்து என்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து படி பார்க்க போனீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அலைன்மெண்ட் தான். ஓகே, ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மா ரிலேட்டட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இல்லைன்னா ஒரு அப்பேரல் செக்டர்ஸ், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இதனால் வந்து 0.1% ஜிடிபி குரோத்தே வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைரி ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒருவேளை நீங்கள் யுஎஸ்க்கு வந்து ஃப்ரீ இம்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ மில்க்னுடைய ப்ரைஸ் வந்து குறையும். மில்க்னுடைய ப்ரைஸ் வந்து குறையுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 15% குறையுன்னு ஒரு கால்குலேஷனில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபார்மர்னுடைய எஸ்டிமேட்டட் இன்கம் லாஸ் வந்து 1.3 lakhs crore ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க, எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 51,000 crores வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இது இன்னும் அக்ரிமெண்ட் ஆகலை. ஸோ இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து குயிக்காக நம்ம வந்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் ஃபைனலாக அப்படின்னு பார்க்க போனால் இல்லை. ஸோ இன்னும் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மற்ற செக்டரை பற்றியும் டிஸ்கஷன் இருக்குது. ப்ராப்ளி இது வந்து இந்த வீக்கை வந்து கன்க்ளூட் ஆகும். இன் ஷார்ட்டாக இது வரைக்கும் நடந்த அக்ரிமெண்ட்டில் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யுஎஸ்குள்ளே போகும்போது 11.5% வந்து டேரிஃபும், யுஎஸ் ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது ஒரு 7% டேரிஃபும் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.